ஆம்னி பஸ்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் அவர்கள் கடுமையான முறையில் பணத்தை கொள்ளையடிக்கின்றார்கள். பேருந்து மட்டுமே நடக்கின்றது, விமானங்களும் அப்படித்தான் கொள்ளையடிக்கின்றார்கள். இதை யார் தட்டி கேட்பது? சமீபத்தில் இண்டிகோ விமானம் சில பிரச்சனைகள் சிக்கி மற்ற விமானங்கள் என்ன செஞ்சாங்க, 5000 டிக்கெட்டு 15,000 ரூபா கொள்ளையடிச்சாங்களா இல்லையா? எப்போ அதை யார் தடுத்தா? இதை நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு நிர்ணயம் பண்ணணும். எந்த நாளும் பேசிக் ஃபேர் இது தான், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விமானங்கள் என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள் லீவு காலங்கள் வெளிநாட்டு வர பிள்ளைகளுக்கு 2 மடங்கு அதிகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அது ஆவரேஜ் ஃபேர் அப்படின்னு சொல்லி வருஷம் 365 நாளும் இந்த ரேட்டை அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணணும். அதே போல் ஆம்னி பேருந்துகளும் அரசு பேருந்துகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஆம்னி பேருந்துகள் நிறைய டேக்ஸ் கட்டுறாங்க அரசாங்கங்களுக்குள்ள போய் நீங்கள் இவ்வளோ கூட்டு இவ்வளோ நிர்ணயம்னா அவங்க பஸ் நிற்க முடியும். எப்படி வெளி சும்மா போய் கழுத்து பிடிச்சி நெரிச்சா அப்போ ஆம்னி பேருந்து இல்லாட்டா அவங்களுக்கும் அரசு பேருந்து மக்களுக்கு வழி நடத்துவார்களா? பயணம் மேற்கொள்ள பஸ்ஸுகள் இருக்கா? இல்லையே. அதை முதல்ல சிந்திங்க.